அதுக்குதானா இப்பவே இந்த கலாட்டா? சரி சரி. அத்தா, சதா உங்களுக்கு புஸ்தகம் புஸ்தகம் தானா? நான் ஒருத்தி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கேன்னு உங்களுக்கு அக்கறையே இல்லையே? நான் இப்ப என்ன செய்யணுங்கிற? இத மூடி வச்சுட்டு உங்க பார்வையை கொஞ்சம் இப்படி திருப்புங்கன்னு சொல்றேன். சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா, தோட்டத்துல குருவிக்குஞ்சு. நான் பாத்துட்டேன்டா கண்ணு, சின்னம்மா கூட்டிட்டு போ. வாசனம்மா. டே ராஜா, அந்த புஸ்தகத்துல குருவி, கிளி, மானு, மயிலு எல்லாம் இருக்கு. எடுத்துக்கிட்டு போய் பாரு. அத்தா, படிக்கல? பேசுவோம். சண்டை போடுவோம். சண்டையா? இந்த பெண்களே இப்படித்தான். ஆண்கள் மனமே அப்படித்தான், அது அடிக்கடி மாறும் இப்படித்தான். இந்த ஆண்கள் மனமே அப்படித்தான், அது அடிக்கடி மாறும் இப்படித்தான். திருமணமாகிடும் முன்னே ஒன்றும் தெரியாதவர் போல் இருப்பாங்க. திருமணமாகி மனைவி கண்டால் வெடுக்கென முறைப்பாங்க. ஆண்கள் மனமே அப்படித்தான், அது அடிக்கடி மாறும் இப்படித்தான். பெண்கள் குணமே அப்படித்தான், அதன் பேச்சும் போக்கும் இப்படித்தான். பெண்கள் குணமே அப்படித்தான், அதன் பேச்சும் போக்கும் இப்படித்தான். மணமாகும் முன்னே வாயும் பேசாமல் மதிப்பு மரியாதை தருவாங்க. திருமணமான பின்னே வரிந்து கட்டி கொண்டு குஸ்திக்கும் வருவாங்க. பெண்கள் குணமே அப்படித்தான், அதன் பேச்சும் போக்கும் இப்படித்தான். கைகளை நீட்டி அருகினில் வருவாங்க. இந்த வாழ்வில் சில நாட்களான பின் எட்டியும் போவாங்க. ஆண்கள் மனமே அப்படித்தான், அது அடிக்கடி மாறும் இப்படித்தான். போட்டா போட்டியில் பெண்களுக்குள்ளே பொறாமை அடைவாங்க. போனா போகுதுன்னு ஆண்கள் இருந்தால் பொறுமையை குடைவாங்க. பெண்கள் குணமே அப்படித்தான், அதன் பேச்சும் போக்கும் இப்படித்தான். வணக்கமும் பயமும் பக்திகளும் ஒரு வாரம் சென்றதும் ஓடிடுதே. ஆட்டம் போடுவாங்க. அதுவும் போதாமல் சமயம் பார்த்து அடிக்கவும் துணிவாங்க. ஆண்கள் மனமே அப்படித்தான், அது அடிக்கடி மாறும் இப்படித்தான். இந்த பெண்கள் குணமே அப்படித்தான், அதன் பேச்சும் போக்கும் இப்படித்தான்.